மேராக்காயில ஒரு காரக்குழம்புங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ஒயிட் ரைஸ்க்கு, இட்லி தோசைக்கு கூட நல்லா இருக்கும். ஒரு ஸ்பூன் எண்ணெயில ஒரு 15 சின்ன வெங்காயம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 2 வரமிளகாய் சேர்த்திக்கோங்க. நான் 3 சேர்த்திருக்கேன். கொஞ்சம் காரமா இருந்துச்சு. நீங்க 2 சேர்த்திக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்து அதுவும் நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டு இது கூட ஒரு 1/2 மூடி தேங்காயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க. ஆறினதுக்கு அப்புறமா நல்லா நைஸா மிக்சியில அரைச்சு எடுத்து. இப்போ மேராக்காய் சாம்பாருக்கு கட் பண்ற மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரே ஒரு குட்டி தக்காளி, கொஞ்சமா கருவேப்பிலை எடுத்திருக்கேன். நீங்க வெங்காயம் கூட வேணும்னா எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெயில கடுகு தாளிச்சிட்டு நம்ம வெட்டி வச்சிருக்க பொருள் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் குக்கர்ல தான் வதக்குறேன் இன்னைக்கு. ஒரு பெரிய வெங்காயம் கூட நீங்க கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாங்க. காய் நல்லா வதங்கினதுமே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மசாலாவை இது கூட சேர்க்கணும். நீங்க இது கடாயிலேயே கூட தாளிச்சுக்கலாங்க. குக்கர்லன்னா 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலான்றதுனால நான் குக்கர்ல வச்சிருக்கேன். கூட ஒரு 2 டம்ளர் தண்ணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமா மஞ்சத்தூள், ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து கலந்துக்கணும். அண்ட் இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் கண்டிப்பா சேர்க்கணுங்க. நான் அந்த வீடியோ மிஸ் பண்ணிட்டேன். குக்கர் மூடி வச்சு வெயிட் போட்டுட்டு ஒரு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. ப்ரெஷர் இறங்கினதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணி பாத்துக்கோங்க. சூப்பரா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதாங்க. ரொம்ப தண்ணியா இருந்தா மட்டும் கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கோங்க. கொத்தமல்லி தலை தூவிட்டு அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதுதான்.